விக்ரமாதித்தன் தொடர்கிறது. இவ்வளவு நேரமாக விக்ரமாதித்தனுடைய பூர்வ கதையை கூறி வந்த சிம்மாசனத்திற்கு முதற்படிக்கு காவலாக விளங்கிய மனோதரஞ்சித பதுமை போஜராஜனை நோக்கி, மன்னவனே, எங்களது விக்ரமாதித்த மகாராஜாவினுடைய தொடக்க கால வாழ்க்கையே எவ்வளவு பிரமிப்பு ஊட்டுவதாக இருக்கிறது பார்த்தீரா? இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க எங்கள் மன்னனுக்கு இருந்த சிறப்பில் 1000ல் 1 பங்காவது உமக்கு இருக்குமா என யோசித்து பார்த்தீராயின், இந்த சிம்மாசனத்தில் கால் வைத்து ஏற உமக்கு மனம் கூசும் என்று கூறிற்று. இதற்குள் சிம்மாசனத்தில் அமருவதற்கான நல்ல நேரம் கடந்து விட்டதால் போஜராஜன் மிகுந்த மன வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினான். அன்றிரவு அந்தப்புரத்தில் தனது படுக்கை அறையில் பஞ்சனையில் படுத்த போஜராஜனுக்கு உறக்கமே வரவில்லை. நவரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து நல்லாட்சி நடத்துவது பற்றி எவ்வளவோ கனவுகள் கண்டு கொண்டிருந்தான். அப்படி நல்லாட்சி நடத்தும் போது தனக்கு ஏற்பட இருக்கிற உலக புகழ் பற்றியெல்லாம் எத்தனையோ மனக்கோட்டைகளை கட்டியிருந்தான். இப்பொழுது அந்த கனவுகளும் மனக்கோட்டைகளும் காற்றிலே கரைந்து பாழாகிவிட்டதை போன்ற உணர்வை அடைந்து அவன் மிகவும் மனவேதனை கொண்டான். அந்த நவரத்தின சிம்மாசனம் தனக்கு கிடைத்த நிகழ்ச்சிகளை ஒரு கணம் எண்ணி பார்த்தான். அந்த காட்சிகள் அவன் மனத்திரையிலே காட்சி படங்களாக நிழலாடின. 1 மாதத்திற்கு முன்பு போஜராஜன் தன்னுடைய பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றிருந்தான். பகல் முழுவதும் காடெல்லாம் அலைந்து திரிந்து வேட்டையாடிய களைப்போடு போஜராஜனும் அவனுடைய பரிவர்த்தனரும் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வரும் வழியில் ஒரு பெரிய சோள கொல்லை இருந்தது. அதில் சோளப்பயிர் நன்கு வளர்ந்து கதிர்கள் முற்றி தலை சாய்ந்து காணப்பட்டன. அந்த சோள கொல்லைக்கு காவலாக ஒரு மேட்டின் மீது பரண் கட்டி ஓர் அந்தண இளைஞன் அதில் இருந்தான். அவன் கண்களிலே களைப்போடு சென்று கொண்டிருந்த மன்னரும் அவருடைய பரிவர்த்தனரும் தென்பட்டனர். அந்தண இளைஞன் மன்னரையும் பரிவர்த்தனரையும் நோக்கி, மன்னர் அவர்களே, தாங்களும் தங்கள் பரிவர்த்தனரும் மிகவும் களைப்போடு செல்லுகிறீர்கள் போல தெரிகிறது. அருள் கூர்ந்து எல்லோரும் சோள கொல்லைக்குள் வந்து சோளக்கதிர்களை பறித்து வயிறார உண்டு செல்லலாமே என பரிவோடு அழைத்தான். அதை கேட்ட மன்னரும் பரிவர்த்தனரும் சோள கொல்லைக்குள் பிரவேசித்தனர். பரிவர்த்தரை சேர்ந்தவர்கள் கொய்து அளித்த சோளக்கதிர்களை ருசி பார்த்தவாறு ஒரு இடத்தில் மன்னர் அமர்ந்திருந்தான். பரிவர்த்தனர் சோளக்கொல்லையில் நாலாபுறங்களிலும் பரவிச் சென்று சோளக்கதிர்களை கொய்து விருப்பம் போல உண்ணத் துவங்கினார்கள். அவ்வளவு நேரமாக சோளக்கொல்லையின் நடுவில் மேட்டில் மீது பரணில் அமர்ந்திருந்த அந்த சிறுவன் மேடையை விட்டு இறங்கி வெளியே வந்தான். சோள கதிர்களை உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த பரிவர்த்தனரைக் கண்டதும் அந்தணச் சிறுவன் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு, ஐயோ ஐயோ, என்ன அக்கிரமம் இது! இந்த அநியாயத்தை கேட்பார் இல்லையா? ஏழைக்கு சொந்தமான சோள கொல்லையை இப்படி அழித்து பாழாக்குகிறீர்களே! இந்த நஷ்டத்தை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த அக்கிரமத்தை கேட்பார் இல்லையா என்று பெருங்குரலெடுத்து கூக்குரலிடத் தொடங்கினான்.